நமக்கு என்ன இல்ல? மக்கள் பலம் இல்லையா? செயல் திட்டம் இல்லையா? தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை இல்லையா? இன்று சட்டமன்றத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் மிக சிறந்த உறுப்பினர்கள் என்று உலகம் முழுவதும் போற்றி வருகிறார்கள். இதற்கு காரணம் அந்த அடித்தளம் அமைத்தது நம் இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். கல்வி கொள்கை என்ன? பாட்டாளி மக்கள் கட்சி. சுகாதாரம் எப்படி இருக்க வேண்டும்? பாட்டாளி மக்கள் கட்சி. விவசாய பிரச்சனைகள் எல்லாம் முதன்மையான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. நீர் மேலாண்மைன்னா நம்ம தான். சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் தான் நம்ம தான். வேலை வாய்ப்பு, மது ஒழிப்பு, போதை ஒழிப்புனா பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி அவ்வளவு போராட்டங்கள், அவ்வளவு செயல் திட்டங்கள், அத்தனை கொள்கை மாற்றங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த கட்சி நம்ம கட்சி. நம்ம ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே இதெல்லாம் நாம் செய்கின்றோம். ஒரு முறை தமிழக மக்கள் நமக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தார். எனக்கு ஆட்சி அதிகாரம்னா அந்த அதாவது இப்படிதான் இதுக்கு இப்படி வரணும் அப்படி வரணும்னு எதுக்கு இல்ல. எனக்கு என்னன்னா தமிழ்நாட்டை மாற்றணும். தமிழ்நாட்டை மது இல்லாத ஒரு தமிழ்நாடாக மாற்ற வேண்டும். போதை இல்லாத ஒரு தமிழ்நாடாக மாற்ற வேண்டும். ஊழல் இல்லாத ஒரு தமிழ்நாடு. விவசாயிகள் எல்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கணும். ஒரு விவசாயிகளும் தமிழ்நாட்டில் மகிழ்ச்சியா இல்ல. தமிழ்நாடு மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 62-63 விழுக்காடு விவசாயிகள், விவசாயத்தை சார்ந்தவர்கள். யாராவது ஒருத்தவர் நாங்க சந்தோஷமா இருக்கோம்பா, நான் நல்லா இருக்கிறோம்னு ஒரு விவசாயி சொல்லட்டும். 63 விழுக்காடு என்றால் நினைச்சு பாருங்க. 5 கோடி மக்கள், 8 கோடி மக்கள். நான் சும்மா சராசரியா சொல்றேன், குத்துமதிப்பா சொல்றேன். 5 கோடி மக்கள் இன்னைக்கு ஏழ்மையிலையும் வறுமையிலையும் கடன் தொல்லையிலையும் வாழ்ந்துட்டு இருக்கிற விவசாய மக்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி வந்தால் விவசாயிகள் குதிப்பாங்க மகிழ்ச்சியில. ஏன்னா அவங்க கஷ்டத்தை புரிந்த கட்சி நம்ம கட்சி மட்டும்தான். ஏதான் அந்த உணர்வு தான் சட்டமன்றத்துக்குள்ளேயே நம்ம பேசுறோம். விவசாய பிரச்சனை பத்தி தொடர்ந்து நம்ம பேசுறோம். நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி முனைவர் அவர்கள், தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர், இன்னைக்கு சட்டமன்றத்தில் உணர்வுபூர்வமா பேசிட்டு இருக்கு. ஏன் அந்த உணர்வுபூர்வம் எங்க இருந்து வந்தது? உணர்வுபூர்வம் உங்களுடன் களத்திலே நின்று உங்களுடன் போராடி உங்கள் பிரச்சனைகளை நன்கு அறிந்துதான் அந்த உணர்வோடு பாசத்தோடு அங்கே சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மற்ற கட்சிகள் எல்லாம் விவசாயம் என்னன்னு தெரியாது, நீர் மேலாண்மை என்னன்னு தெரியாது, கல்வி கொள்கை, சுகாதாரம் எதுவும் தெரியாது. ஆனால் எல்லாம் தெரிஞ்சோம், எல்லா உரிமைகளுக்காக போராடியும் நம்ம இன்னைக்கு இந்த சேலம் மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இந்த தேர்தலில் போட்டி வெற்றி பெற முடியல. எனக்கு உண்மையிலே வருத்தம். எனக்கு சேலம் மாவட்டம்னா நமக்கு கோட்டை. பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு 91 நமக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதன் பிறகு 96 நான் சொன்னது போன்ற 4 உறுப்பினர்கள். அந்த 4 தனியா போட்டியிட்டு 4 2 சேலத்தில் நாம் வெற்றி பெற்றோம். தாரமங்கலம், எடப்பாடி, ஆண்டிமடம், பெண்ணாகம் 2 உறுப்பினர்கள் தனியாக போட்டியிட்டு பிறகு 2001 21, 2006 18, 2011 3, 2011 3, 2016 தான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். பிரச்சாரம் வெற்றி பெற்றது, நாம் வெற்றி பெற முடியவில்லை. இன்னைக்கு அந்த பிரச்சாரம் பண்ணா நம்ம தான் ஆளுங்கட்சி. அப்படி பிறகு அரசியல் சூழல்கள். இப்போ நமக்கு 4 உறுப்பினர்கள். ஆனால் அதுல ஒரு மிகுந்த எனக்கு கஷ்டம் வருத்தம்னா நம்ம கோட்டை சேலம் மாவட்டத்தில் நம்ம ஏன் வெற்றி பெற முடியும்? தனியா நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றோமே. அதை நிச்சயமாக நடக்கும், வருங்காலத்தில் நடக்கும். அதை உறுதிப்படுத்துகின்ற வகையில நம்முடைய செயல் திட்டம், நம்ம கட்சியினுடைய செயல் திட்டம். இங்க இருக்கின்ற அடுத்தது யாரு? என் தம்பிகள் தான். நீங்க தான், உங்ககிட்ட தான் இந்த கட்சி. இன்னைக்கு உங்களை நம்பிதான் நான் இருக்கிறேன். என் தம்பிகளும் என் தங்கைகளும் நம்பித்தான் நான் இருக்கின்றேன். இந்த பொறுப்பை மீண்டும் இந்த பொறுப்புக்கு என்ன நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பாட்டாளி மக்கள் தலைவராக சமீபத்தில் மீண்டும் என்னை தேர்வு செய்தீர்கள்.
அந்த பொறுப்பை ஏற்ற அன்று நான் சொன்னேன், என் தம்பிகளும் என் தங்கைகளும் நம்பித்தான் இந்த பொறுப்பை மீண்டும் நான் எடுத்திருக்கின்றேன். நம்ம கட்சியில் இருக்கின்ற இளைஞர்கள் போன்று வேறு எந்த கட்சியிலும் கிடையாது. எல்லாமே நம்ம வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த அதிகாரம், ஆட்சி அதிகாரம் எவ்வளவு செய்யலாம், எவ்வளவு. இப்ப சேலம் மாவட்டம் என்ன நம்ம கேட்டோம், மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை கொடுங்கள். இதற்கு 30 ஆண்டு காலம் போராட்டம். 30 ஆண்டு காலம். என்ன, கடல்ல வீணா போற தண்ணி, காவிரி தண்ணிய இந்த மாவட்டத்தில் உள்ள இங்க இருக்கிற சரபங்கா ஏரி, இன்னும் பார்த்தா திருமணிமுத்தார் ஏரி சேலத்துல இருக்குது, டவுன்ல போகுது, கண்ணங்குறிச்சியில இருந்து அந்த வர தண்ணி எல்லாம். அதுக்கப்புறம் இல்ல ஏற்காடுல வர தண்ணி, கிளியூர் வாட்டர் ஃபால் வர தண்ணி அந்த கண்ணங்குறிச்சி ஏரி எல்லாம் போய் அப்படி சாக்கடையா மாறிட்டு போகுது. வசிஷ்ட நதி ஆத்தூர்ல. இந்த 3 ஆறுகளையும் இணைக்கின்ற இந்த மேட்டூர் உபரிநீர் திட்டம், வீணா கடல்ல போற தண்ணிய, இதற்கு நமக்கு போராட்டம். இது கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் திட்டத்தை, அது ஒரு 500 கோடி, அது ஒரு 100 ஏரிகள், இவருக்கு அது 57 ஏரி தான் தண்ணி போகுது. திமுக அப்படியே கிடப்புல போட்டான். அது 5 ஆண்டு காலத்தில். இந்த மாவட்டத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதற்கு தீர்வுகளும் சாதாரணமா கொண்டு வரலாம். ஆனாலும் நமக்கு அந்த இது ஏதோ நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், எனக்கு அந்த மாதிரி என்ன ஆச்சலாம் கிடையாது. எல்லாத்தையும் நான் 35 வயசுல பாத்துட்டேன். 35 வயசுல டெல்லியில நீங்க எல்லாம் எனக்கு அனுப்பி வச்சுங்க. 5 ஆண்டு காலம் டெல்லியின் இந்தியாவுடைய சுகாதார அமைச்சராக உலகம் முழுவதும் உள்ள தலைவர்கள் எல்லாம் பார்த்துட்டேன். இந்தியாவில் உள்ள அத்துணை மாநிலங்களில் எல்லா முதலமைச்சர்களும், எல்லா தேசிய தலைவர் எல்லாமே நமக்கு அத்துப்படியாது. அது ஒரு பெருசா ஒண்ணு இல்லை. எனக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு மாற்றங்கள், எவ்வளவு செயல் திட்டங்கள் கொண்டு வரலாம். இன்னைக்கு நம்முடைய அருமை சகோதரர் காவேரி அவர்கள் 1980 ஐயா அவர்கள் சங்கத்தை தொடங்கிய நேரத்தில், சின்ன பையன் காவேரி, அப்போ 2வது தீர்மானம் போட்ட அந்த மாநாட்டில் 2வது தீர்மானம் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று. 46 ஆண்டு காலம், 46 ஆண்டு காலத்தில் ஐயா அவர்கள் எத்தனையோ பிரதமர்களை சந்தித்தார், எத்தனையோ முதலமைச்சர்களை சந்தித்தார். எம்ஜிஆர் அவர்களை பல முறை சந்தித்தார், கலைஞர் அவர்களை பல முறை, பிறகு ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பல முறை சந்தித்தார், பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பல முறை சந்தித்தார். கடந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பல முறை சந்தித்தார். 5 முதலமைச்சர்களை சந்தித்து, இந்த முதலமைச்சரிடம் அதிகாரம் இருந்தது, ஆட்சி இருந்தது, சட்டம் இருந்தது. ஆனால் அவர்கள் செய்யவில்லை. பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்தவுடன் இந்த கோரிக்கையை இந்த இருக்கின்ற அரசு இடம் வைத்தேன். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினேன். அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டார்கள். பிறகு முதலமைச்சரை சந்தித்தேன், வலியுறுத்தினேன். இதனுடைய முக்கியத்தை நான் தெளிவாக விளக்கி சொன்னேன். கிட்டத்தட்ட 25 நிமிடம் தெளிவாக ஏன் இந்த கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்ன பிறகு உடனடியாக இந்த அரசு 46 ஆண்டு கால நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றி இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள 100 ஆண்டு கால கோரிக்கை சமூக நீதி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் நடத்துவோம் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. இதுதான் உண்மையான சமூக நீதி. இதற்காகத்தான் தொடங்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களுடைய நிலை என்ன என்று தெரிந்து கொள்ளத்தான் இந்த சமூக நீதி கணக்கெடுப்பு. இது நம்ம இல்லைன்னா இது காலகாலமா இது அறிவிப்பு வந்திருக்காது. அறிவிப்பு வந்திருக்கு, அதை நடைமுறை செய்ய வேண்டும் என்று அடுத்தது அழுத்தம். இன்னைக்கு காவேரி பிரச்சனை யார் பேசுறா? நம்ம தான் பேச தொடங்கணும். அப்புறம் எல்லாம் பேசினாங்க, மேகதாது அணையை கட்டக்கூடாதுன்னு சில பேர் கேட்டாங்க. தமிழ்நாட்டில் சில இளைஞர்கள் கேட்டாங்க, ஏன் மேகதாது அணை கட்டிட்டு போடலாமே, என்ன பிரச்சனை, அணை தானே, தண்ணி வருமே, கடல்ல போற தண்ணியா தேக்கி வைக்கலாமே. அப்புறம் தான் நான் 4 நாள் நடைபயணம் இந்த பகுதியெல்லாம் வந்துட்டு போய் துண்டு பிரசர் எல்லாம் கொடுத்து அவன் கட்டினாங்கன்னா, அங்க கர்நாடகா மேகதாது கட்டினாங்கன்னா நம்ம பாலைவனமா ஆயிடும். காவிரி டெல்டா மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற நம்ம எல்லா சேலம் மாவட்டத்தில இருந்து திருச்சி வழி போற வழி எல்லாமே குடிக்கிறது தண்ணி கிடைக்காதுன்னு சொன்ன விளக்கி சொன்ன பிறகு அப்புறம் தான் இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போய், ஓ இவ்வளவு பிரச்சனையா. நம்ம பேசுற பிறகுதான் மற்ற கட்சிகள் எல்லாம் பேசுறாங்க. பிறகு நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அவர்கள் தெளிவாக சட்டமன்றத்தில் மேகதாதுனா என்ன, அது ஏன் கட்டக்கூடாது அப்படி பேசின பிறகுதான் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம தான் எல்லாமே பிரச்சனை எடுத்துட்டு பேசிட்டு வரோம் ஒவ்வொன்றா. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மற்ற கட்சியெல்லாம் பார்த்திருக்கீங்களா நீங்க? உங்க அப்பாவை காணும், உங்க மாமனாரை கேளு,
இப்படிதான் பேசிட்டு இருக்கு. நம்ம ஆக்கப்பூர்வமா விவசாயிகள் கடன்களை தயவு செய்து தள்ளுபடி செய்யுங்கள் முதலமைச்சர் அவர்களே என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கைய கூப்பி கேட்கிறாங்க, கெஞ்சறாங்க. நீர் மேலாண்மைக்கு 1 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யுங்கள். ஏதேதோ திட்டத்திற்கு நீங்கள் ஒதுக்கீடு செய்கிறீங்களே காசு நிதிய, நமக்கு வருகின்ற தலைமுறைகள் அடுத்த 50 ஆண்டு அடுத்த 100 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் உள்ள தலைமுறைகள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் இன்று நீங்கள் 1 லட்சம் கோடி நீர் மேலாண்மை திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யுங்கள். இதற்காகத்தான் கர்நாடகாவோட சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், கேரளா கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம், ஆந்திரா கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா நமக்கு வர தண்ணிய வீணாக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு போதுமான மழை இருக்கு, ஆனா அந்த தண்ணி எல்லாமே கடலுக்கு போயிடுது. நம்ம நீர்நிலைகள் ஒண்ணு இல்ல, தூர் வாரல, இருக்கிற நீர்நிலைகள் எல்லாம் காணாம போயிடுச்சு. நான் சொன்னேனே மேட்டூர் உபரிநீர் திட்டம், இது ஆறுகளை இணைக்கின்ற திட்டம். இது அவ்வளவுதான். இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ், ஆங்கிலத்தில் சொன்னதான் புரியும் பிறகு சில பேர். ஆறுகளை இணைக்கின்ற திட்டம் இது. இது சும்மா ஏதோ கடல்ல போற சரபங்க ஆறு, திருமணிமுத்தாறு, வசிஷ்ட நதி, தென்பெண்ணை பாலாறு இணைக்கின்ற திட்டம், பாலாறு செய்யார் இணைக்கின்ற திட்டம், காவிரி குண்டார் இணைக்கின்ற திட்டம். காவிரி கரூர்ல காவிரி அங்க ஒரு காவாய் மூலமா போயிட்டு அது வெள்ளாறுன்னு இருக்கு புதுக்கோட்டையில், அதுல இணைச்சு பிறகு அங்கிருந்து ராமநாதபுரத்துல வைகை ஆறு இருக்கு, வைகை ஆத்தை இணைச்சு அந்த வைகை ஆத்துல இருந்து குண்டார் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு, குண்டாரை இணைக்கிற திட்டம். தாமிரபரணி, நம்பியாறு, கோரையாறு, எலுமிச்சாறு இதெல்லாம் இணைக்கின்ற திட்டம். இதுல முதலீடு பண்ணுங்க, இதுல காசை போடுங்க. வேற தேவையில்லாம எதுக்கு காசை போட்டுட்டு இருக்கீங்க? கடந்த காலத்துல தான் பார்த்தோம், 60 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டார்கள். ஆனால் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா நீர் மேலாண்மை பற்றி கவலைப்படாமல் இருந்ததுதான் மிகப்பெரிய தவறா நான் பார்க்கிறேன். எத்தனை லட்சம், எத்தனை ஆயிரம் கோடி என்னென்னமோ இந்த திட்டம் அந்த திட்டம் இதுல போடுங்கய்யா. இந்தியாவிலே அதிகமா நகரமயமாக்கிய மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. நகரமயமாக்கியது என்ன தெரியுமா? அர்பனைசேஷன், நகரத்தை நோக்கி மக்கள் செல்கின்றார்கள். தமிழ்நாட்டில் 55 விழுக்காடு மக்கள் இன்று நகரத்தை நோக்கி சென்று விட்டார்கள். ஒரு அதிகாரி என்கிட்ட பெருமையா பேசினார், ஒரு IAS அதிகாரி. தமிழ்நாடு இஸ் தி மோஸ்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னு பெருமையா பேசினாரு. முடியா, இது அரசினுடைய தோல்வி, இது பெருமை கிடையாது. அரசு தோல்வி அடைந்து விட்டது, அடுத்தடுத்த அரசுகள் தோல்வி அடைந்து விட்டது. ஒருவர் எங்க வாழணும்? அவங்க சொந்த மண்ணில் வாழணும், சுயமரியோட வாழணும். அவங்க எங்க எங்க இருக்கிறாங்களோ அங்க நீ மருத்துவமனை, பள்ளிக்கூடம், விவசாயம், நீர், அவங்க வாழ்வாதாரம் அங்க கொடுக்கணும், அங்கேயே வாழணும். அவங்க தாங்க அடையாளம். அந்த அடையாளத்தை தொலைச்சிட்டு சென்னையில போய் அங்க போய் குப்பையை பொறுக்கிறது, பிளாட்ஃபார்ம்ல படுக்கிறது, இது வளர்ச்சி கிடையாது, இது வீழ்ச்சி. இதற்கு என்ன முக்கியம்? தண்ணி வேணும். தண்ணி இருக்குதுயா, தண்ணி இருக்குது, ஆனா அதை நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு கட்சி கவலைப்பட்டு தண்ணீர் பத்தி, நீர் மேலாண்மை பத்தி, திட்டங்களை பற்றி, விவசாயத்தை பத்தி கவலைப்பட்ட கட்சி தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான், பாட்டாளி மக்கள் கட்சி. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக 2031 தமிழ்நாட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆட்சி உறுதியா நடக்கும், நடக்க வைப்போம். இந்த தேர்தல் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் தான். 60 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு மாற்றம் வந்திருக்கிறது தமிழ்நாடு. இது நமக்கு ஒரு சந்தர்ப்பம் தான், நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முதல்ல இவங்க அவங்க இவங்க அவங்க இவங்க அவங்க இப்ப 2 பேருமே மக்கள் ஒதுக்கிவிட்டார்கள். இப்போ அந்த இடத்துல நம்ம போய் அந்த இடத்தை பிடிக்கணும். முடியுமா? உறுதியா முடியும்டா, உறுதியா. எந்த நம்பிக்கையில சொல்றேன்? என் தம்பிகள், என் தங்கைகள்
உங்க நம்பிக்கையில நான் சொல்றேன். அதனால இதையெல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். தேர்தலுக்கு பிறகு இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் வெற்றி பெற முடியல, தோத்துட்டாங்க. திமுக ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, அந்த எல்லாம் நாமும் சரியான அளவில் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் இந்த தேர்தலில் 2 கட்சி மட்டும்தான் தலை நிமிர்ந்து, தேர்தலுக்கு பிறகும் தலை நிமிர்ந்து இருந்த கட்சி 2 கட்சி. ஒன்று ஆளுங்கட்சி தாவேகா, அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. காரணம் நீங்கள் தான். அந்த நம்பிக்கை தான் எனக்கு இன்னும் கூடுதலா வந்திருக்குது. அந்த நம்பிக்கை வைத்துதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்குவிப்பு. இருக்கிறாங்க மக்கள், அவ்வளவு இருக்கிறாங்க, அவ்வளவு ஆசையா பாசத்தோடு இருக்கிறாங்க. நான் வரேன், சேலத்துல இருந்து வரப்போ அவ்வளோ பாசம், அவ்வளோ எனக்கு அதெல்லாம் பார்க்க 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 ஐயோ என்ன நம்ம செய்ய போறோம் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் எனக்கு அதுதான் மனசுல அவ்வளோ இதுவா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இந்த சின்ன சின்ன பசங்க, சின்ன சின்ன வாங்கடா இந்த பசங்களாம், இவங்க எல்லாம் இந்த மாதிரிதான் சின்ன சின்ன வாண்டுங்க. அது அந்த வாண்டு பேர் எங்க போனாலும் இவங்க தான் எனக்கு முதல்ல வரவேற்பு கொடுப்பாங்க. அடுத்த தலைமுறையில் வருகின்ற தலைமுறைகள் இவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? இவங்க நல்லா படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும், சமூக நீதி பெற வேண்டும். நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டீங்க, கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கவங்க பாதி பேருக்கு படிப்பு இல்ல, வாய்ப்பு கிடைக்கல. விவசாயம்னா விவசாய முதலாளிகள், விவசாய கூலிகள். அந்த அளவுக்கு பாட்டாளிகள் மத்தியில வேர்வை வருது. பாட்டாளிகள் நமக்கு என்ன? இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா இருக்கிறாருன்னா, அப்பா கஷ்டப்பட்டு, அப்பா படிக்காம வேலைக்கு ஏதோ ஒரு தொழில் பண்றாரு, ஒரு கூலி தொழில் பண்றாரு, இல்ல ஆட்டோ ஓட்டுறாரு, இல்லாட்டி ஒரு எங்கேயாவது ஒரு பண்றாரு. பண்ணி என்ன அவரு அப்பாவுடைய கனவு என்ன? எப்பா நான் படிக்கலப்பா, என் பிள்ளைங்க படிக்கணும், படிச்சு கௌரவமா வாழணும். அதான் எல்லா அப்பாவுடைய விருப்பம். அதே போன்றுதான் இங்க இருக்கின்ற நம்முடைய சூழலில் இந்த தலைமுறை, நம் தலைமுறையுடைய நோக்கம் என்ன? வருகின்ற தலைமுறைகள் சுயமரியாதையுடன் வாழணும். அதற்கு நமக்கு அவர்களுக்கு நாம் சமூக நீதியை பெற்று தர வேண்டும். அதான் என்னுடைய நோக்கம். என்னுடைய அடிப்படை நோக்கமே சமூக நீதி. இங்க இருக்கின்ற பிள்ளைகள், தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பின்தங்கிய பட்டியலின மக்கள், பின்தங்கிய மக்கள், அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் ஒரு சமூக நீதி பெற வேண்டும் என்ற நோக்கம் தான். போட பேசிடலாம்டா, அதுக்குள்ளே ஷால போட கத்துக்கிட்டுங்கடா. அதனால்தான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மிக வேகமாக இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும், எங்க போனாலும் சரி, எல்லாமே நாங்க சேர்றோம், கட்சியில் சேர்றோம். பாட்டாளி கட்சியா நான் இவ்வளவு காலமா, அது பல பேர் சொல்றது, பாட்டாளி கட்சியா நான் இவ்வளவு காலமா ஏதோ ஒரு ஜாதி கட்சி, ஜாதிக்காக இருக்கிறான். ஆனா இப்பதான் தெரியுது அவங்க பொது கட்சி, பொதுவானவங்க. தத்தையா நாங்க 30 வருஷமா பேசிட்டு இருக்கிறோம், 30 வருஷமா இதான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். எவ்வளவு போராட்டங்கள் நாங்க பண்ணிருக்கிறோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் யோசனையே கொடுக்கிறோம். இன்னைக்கு எங்களுடைய அறிக்கைகள் பாத்தீங்கன்னா எல்லாம் மற்ற தலைவர்கள் நம்ம அறிக்கைக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. வந்துருச்சா அன்புமணி அறிக்கை வந்துருச்சா, வந்த உடனே அதை பார்த்து ஓஹோ இந்த பாராகிராஃப் எடுத்துட்டு இதை போட்டு இது வேண்டாம், அப்புறம் அவங்க அறிக்கை கொடுத்துட்டு போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நல்லது நடந்தா பரவாயில்ல, அவ்வளவுதான். இது நம்மால நடந்தது, என்னால நடந்ததெல்லாம் அந்த மாதிரி என்ன எனக்கு இல்லை, அந்த ஈகோலாம் எனக்கு இல்லை. எனக்கு நல்லது நடக்கணும், அவ்வளவுதான். முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலில் வெற்றி பெற்று ஸ்டாலின் அவர்களை பார்த்தாரு, வைகோ அவர்களை பார்த்து 3வது என்ன என் வீட்டில் பாக்குறப்ப 1/2 மணி நேரம் பேசிட்டு இருந்தப்போ அப்ப நான் சொன்னேன் 2 வகையில உங்களுக்கு நான் வாழ்த்துகிறேன். ஒன்று 60 ஆண்டு காலம்
60 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கீங்க, உண்மையிலே நான் வாழ்த்துறேன். இரண்டாவது இளைஞர்களை அரசியல் ஈடுபாடு செய்திருக்கின்றீர்கள். இவ்வளவு காலமா இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தான், IPL பார்த்துட்டு இருந்தான். இப்ப சட்டமன்ற நிகழ்வுகள்ல நேரலையிலே பாக்குறதுனால அவனுக்கு ஓஹோ இப்படிலாம் இருக்கு, அரசியல் இருக்கிற அந்த ஆர்வம் வந்திருக்கு. இத நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அவங்களுக்கே ஒரு ஆர்வம், அவங்களுடைய எண்ணம், ஓ இப்படிதான், இப்படி ஏன் இப்படி இருக்க கூடாது, இதுதான் எங்களுக்கு வேணும். இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும், சுயமரியாதை நமக்கு வேண்டும், சுயமாக சிந்தியுங்கள். உங்களுக்கு எப்படிப்பட்ட கல்வி வேணும், எப்படிப்பட்ட சுகாதாரம் வேணும், உங்களுக்கு எப்படிப்பட்ட வீடுகள், உங்களுடைய நகர்ப்புற திட்டங்கள் வேண்டும், அர்பன் பிளானிங் உங்களுக்கு எப்படி வேணும், மேற்படிப்பு எப்படி வேணும், எல்லாமே நீங்க யோசனைகள் ஆலோசனை கொடுத்தா அதான் எங்களுக்கு வேணும். இது பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் அந்த செயல் திட்டங்கள், அந்த செயல்கள் எல்லாம் அந்த சேகரிச்சு எத்தனையோ ஆவணங்கள் புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். நீர் எப்படி இருக்கணும் தமிழ்நாட்டில், நீர் மேலாண்மை, கல்வி கொள்கை எப்படி, சுகாதார கொள்கை எப்படி, சுற்றுச்சூழல் கொள்கை எப்படின்னு. அதனால இதையெல்லாம் உங்களிடம் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி ஆயிடுச்சு. இதுவும் ஒரு பொதுக்கூட்டம். ஏன்னா எனக்கு என்னன்னா ராத்திரிலனா இன்னும் அங்கங்க எப்படி இருப்பா. இன்னைக்கு இந்த வெயிலையும் அவ்வளவு ஊம வெயில் வேற இப்போ போட்டு அப்படி இவ்வளவு ஆர்வத்தோடு ஆசையா வந்திருக்கிறீங்க நீங்க. அதனால அந்த வகையில உங்களை எல்லாம் இன்று சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. வாங்க, எல்லாமே வாங்க. நேற்று நான் எதுக்கு போயிருந்தேன், பெங்களூர்ல ஒரு திருமணத்துக்கு நான் போயிருந்தேன். போயிட்டு நான் சேலத்தில் ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு விடிய காலம் 3 மணிக்கு தான் வந்தேன், சேலத்துக்கு வந்தேன். அந்த திருமணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 பெண்கள். பெங்களூர் திருமணம், அது பிராமண சமுதாயம் அந்த திருமணம். அது ஒரு 50 பெண்கள், நிறைய பேர் தான். பட் ஆனா என்கிட்ட 50 பேரும் என்கிட்ட சார் நாங்க மேடம் ஃபேன் ஆயிட்டோம், அவ்வளவு நல்லா பேசுறாங்க, எங்களுக்காக பேசுறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்களுக்காக பேசுறாங்க. யாரு? பெண்களுக்காக பேசுறாங்க, பெண்களுடைய உரிமைகளுக்காக பேசுறாங்க, உணர்வுபூர்வமா பேசுறாங்க. எத்தனையோ விவசாய சங்க தலைவர்கள் இந்த மேகதாது பிரச்சனை மத்த எல்லாம் போய் பார்த்து எங்களுக்காக இதுவரை சட்டமன்றத்தில் இப்படி யாரும் எங்களுக்காக விவசாயிகளுக்காக பேசினதே கிடையாது. எங்களுக்காக அவங்க பேசுறாங்களே. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும். அதனால நம்ம கட்சி இன்னும் நல்ல மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து எல்லாமே இப்போ நாங்க வரோம், பாட்டாளி கட்சி வரோம்னு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கிராமத்துக்கு போங்க. இங்க இருக்கிற நம் கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் தயவு செய்து கிராமத்துக்கு போங்க. போய் அங்க இருக்கிற கிராமத்தில் உள்ள பிரச்சனையை என்னன்னு நீங்க அந்த தீர்வு வருது வரல அது வேற, அந்த பிரச்சனையை பத்தி பேசினாலே போதும். அது தீர்வு வரும். ஆனா இப்ப இல்ல, கொஞ்சம் காலம் ஆகும். ஆனா நீங்க போய் என்னப்பா இந்த கிராமத்துல என்னப்பா இந்த ஓடையில அந்த மழை காலத்துல தண்ணி போகுதா, நம்ம போக முடியாது, பள்ளிக்கூடம் போக முடியாது பசங்க, இல்ல ஓவர் டேங்க் இல்லையா, ரேஷன் கடை இல்லையா, இல்ல பஸ் இந்த பக்கம் வரலையா, நின்று போயிடுச்சா, இதுதான் கேட்கறாங்க, இதான் எதிர்பார்க்கிறாங்க. சும்மா உட்காந்து செல்போன்ல வச்சுக்கிட்டு செல்போன்ல போய் பதிவு போட்டு செல்ஃபி எடுத்துட்டு பாரு பதிவு போட்டு இன்னைக்கு என் வேலை முடிஞ்சு போச்சு. இந்த அரசியல்லாம் தயவு செய்து விட்டுடுங்க, எனக்கு வேண்டாம். அதெல்லாம் பதிவு அரசியல்லாம் வேண்டாம். உண்மையான அரசியல் செய்யுங்க. உண்மையான அரசியல் நேர்ல போய் மக்களை சந்திங்க. எவ்வளவு வசதிகள் உங்களுக்கு வந்துடுச்சு, செல்போன் அது இதுன்னு, இமெயில், இன்ஸ்டா எல்லாம் வந்துடுச்சு, அது வேற. நேரடி போய் பாருங்கள். பார்த்து அத்துணை நிர்வாகிகளுக்கு நான் சொல்றேன். நான் நம்முடைய இயக்கம் எவ்வளவு பெரிய ஒரு இயக்கம், அது இயக்கம் பெரிய இயக்கம். எனக்கு ஒரு இயக்கம், அதுல 38 ஆண்டுகள் ஆகியும் நம்ம என்ன ஆட்சிக்கு வரலையே. 2 ஆண்டுகள்ல ஆட்சி பிடிக்கிறாங்க. நம்ம நிச்சயமா பிடிப்போம். அடுத்தது நம்முடைய ஆட்சி, நம்ம வாய்ப்பு. அதற்கேற்ப களம், நம்முடைய களம் நல்லா இருக்கு, களம் நல்லா இருக்கு, நமக்கு ஏத்த களம் இன்னைக்கு இருக்கு. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி அதுக்கு நிச்சயமாக நம்முடைய வரும் காலம் நம்முடைய காலம். அதற்கு தமிழ்நாட்டில் உள்ள எவ்வளோ திட்டங்களுக்கு நமக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்மிடம் இருக்கிறது. தீர்வை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு ஒரு அதிகாரம் இருந்தால் நிச்சயமாக இன்னும் வேகமாக நம்ம அந்த தீர்வை செய்யலாம் என்று சொல்லி
நம்முடைய காவேரி அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதி மக்களுக்காக, அவர் மட்டுமில்ல, அந்த காலத்தில் எவ்வளோ பேர் வந்து போராட்டம் பண்ணி அவர் ஒரு சூழல் அந்த சூழல் பத்தி இப்ப நாம பேச வேண்டாம், அவசியம் இல்லை. அவருக்கு வந்து ஐயா மேலேயோ கட்சி மேலாம் இல்லை, அது இன்னொருத்தர் ஒரு நபர். அந்த நபர் இப்போ கிளம்பிட்டார், முடிஞ்சு போச்சு எல்லாம். அதனால இப்ப எல்லாமே வாங்க, எல்லாரும் வாருங்கள். இது நம்முடைய ஐயாவுடைய இயக்கம். அது ஐயா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்த அத்துணை நம்முடைய முன்னோடிகள் எல்லோரும் வாருங்கள், நம் இயக்கத்திற்கு வாருங்கள். நம்முடைய பயணம் இன்னும் இருக்கிறது. கரடு முரடான நம்முடைய பாதைகள், ஆனாலும் உறுதியோடு இங்க இருக்கின்ற அத்துணை பாட்டாளி சொந்தங்கள், நீங்கள் இருக்கின்ற உங்களுடைய மன உறுதி, குறிப்பாக இப்போ அதிக அளவிலே என்னுடைய தங்கைகளும் என்னுடைய சகோதரிகள் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் வரவங்களுக்கு எல்லாம் நிறைய பொறுப்புகள்லாம் கொடுங்க, நல்லா பண்ணுங்க, நல்ல வேகமாக நாம் முன்னேறுவோம் என்ற நேரத்திலே சொல்லி, இந்த நம்முடைய காவேரி மட்டுமல்ல கூட மற்ற அத்துணையோ பேர் நம்மளுடைய இன்னைக்கு நம் கட்சியில் இணைந்த அத்துணை நிர்வாகிகள், மூத்த முன்னோடிகள் அத்துணை பேரும் மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு நான் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காவேரி அவர்களுக்கும் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம்.